டிட்வா புயல் இன்று காலை 8 மணி நிலவரப்படி யாழ்ப்பாணம் சுண்டிக்குளத்தில் மையம் கொண்டு கடலுக்குள் செல்வதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். இன்று காலை 8 மணி அளவின் புயலின் மையத்தின் 30% பகுதி கடலுக்குள் சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், டிட்வா புயல் இன்று இரவுக்குள் முழுமையாக கடலுக்குள் சென்றுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பேரழிவுகளை ஏற்படுத்திய டிட்வா புயல் இன்றுடன் முழுமையாக இலங்கையை விட்டு விலகும். இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமான மழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் மேற்கு பகுதிகள் சற்று கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணத்தின் குளங்களுக்கு இன்றும் அதிக நீர்வரத்து இருக்கும். ஆகவே பெருநிலப்பரப்பின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம். வடமேல் மாகாணம் இன்று கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. மத்திய மற்றும் மேல் மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு வானிலை இன்று படிப்படியாக சீரடையும் என நாகமுத்து பிரதீபராஜா மேலும் தெரிவித்தார். இதே நேரம் டிட்வா புயலானது நேற்றிரவு 11:30 மணியளவில் திருகோணமலையிலிருந்து 70 கிலோமீட்டர் வடமேற்கே மையம் கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது வடக்கு நோக்கி சாய்ந்த வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 30 அளவில் இந்தியாவின் தமிழ்நாடு கடற்கரையை அண்மிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை நாளை முதல் குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மாகாணங்களில் தொடர்ச்சியான மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசுவதுடன் இடைக்கிடையே மணிக்கு 80 தொடக்கம் 90 கிலோமீட்டர் வரை காற்று அதிகரித்து வீசும் என கூறப்படுகின்றது. பலத்த மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கான தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக தடைப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு சேவைகளை மீள வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடுகண்ணாவ மற்றும் வத்தளை உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய ஃபைபர் கட்டமைப்பு சேதம் அடைந்துள்ளமையால் நாட்டின் பல பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தொடரும் அடைமழை மற்றும் மின்சார தடை காரணமாக கட்டமைப்பில் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்ய முடியவில்லை. இதன் காரணமாக பலர் தொலைபேசி மற்றும் இணையத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அதனை சீர் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அவசரமான பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் முதற்கட்டமாக திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய விரைவில் நாடு முழுவதும் தொலைத்தொடர்பு சேவைகள் வழமைக்கு திரும்பும் எனவும் அதுவரை பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் எனவும் அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதே நேரம் பேரிடர் சூழ்நிலை காரணமாக தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு இலவச அழைப்புகளையும் இலவச இணைய வசதிகளையும் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள தகவல் தொடர்பு வசதிகளுக்காக அனைத்து தொலைபேசி இணைப்புகளையும் செயலிழக்க செய்யாமல் தொடர்ந்து வழங்க தொலைபேசி சேவை நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. டிட்வா சூறாவளியால் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலையை எதிர்கொண்டு மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் தொடர்பை பேணுவதற்கும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் தேவையான வசதிகளை வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அனைத்து தகவல் தொடர்பு சேவைகளையும் விரைவில் முழுமையாக மீட்டெடுக்க அரசாங்கமும் சேவை வழங்குநர்களும் இணைந்து செயல்பட்டு வருவதாக தொடர்புடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொடர்பு இணைப்புகள் துண்டிக்கப்பட்ட இடங்களில் தகவல் தொடர்பு இணைப்புகளை மீட்டெடுப்பதற்கு எடுக்கக்கூடிய குறுகிய கால மற்றும் நீண்ட கால தீர்வுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது.
நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள பல நீர் மூலங்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இது குறித்து கருத்து வெளியிட்ட வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார, මේ මොහොත වෙනකොට ලංකාවේ ඇතිලා තියෙන හදිසි ආපදා තත්ත්වයක් එක්ක ලංකාවේ තියෙන ගොඩක් ප්‍රදේශවල ජල සම්බන්ධතාවය පවා විසන්ධි වෙලා තියෙනවා. මේකෙදි එකක් ජාතික ජල සම්පාදන හා ජලාපවාහන මණ්ඩලය ජලය බෙදා හැරීම සඳහා ජලය ලබා ගන්නා ස්ථාන ඉන්ටේක් විශාල ප්‍රමාණයක් ගංවතුරු තත්ත්වය නිසා ජලයෙන් යට වෙලා තියෙනවා. ඒ වගේම ඒ වගේ පොම්ප ක්‍රියා කරන්න බැරි අවස්ථාවකට පත් වෙලා තියෙනවා ජලයෙන් යටවීම නිසා. ඒ වගේම බොහෝ ප්‍රදේශවල පිරිපහදු කරන අපේ ට්‍රීට්මන්ට් ප්ලාන්ට් ජලයෙන් යට වෙලා තියෙනවා. ඉතින් මේකත් එක්ක අපිට ජල පොම්පාගාර සහ ජලය පවිත්‍ර කරන පවිත්‍රාගාර නිසියාකාරව ක්‍රියා කරවීමේ අපහසුතාවයක් ඇති වෙලා තියෙනවා. ඒ වගේම මේ මොහොතේදී බොහෝ ප්‍රදේශවල විදුලි බලය බිඳ වැටීමක් ඒකත් ලොකු අපහසුතාවයක් වෙලා තියෙනවා ජල සම්බන්ධතාවය යථා පරිදි පවත්වාගෙන යන්න. ඒ වගේම sannivedanaya සම්බන්ධයෙන් පැත්තෙනුත් බිඳ වැටීම් සිද්ධ වෙලා තියෙනවා. ඒකත් ලොකු අපහසුතාවයක් වෙලා තියෙනවා. මේකෙදී මධ්‍යම පළාතේ මහනුවර නගරයට සහ පේරාදෙණිය විශ්වවිද්‍යාලයට පේරාදෙණිය රෝහලට මහනුවර රෝහලට මේ තැන් වලට ජලය සපයන අපේ ප්‍රධාන ජල පිරිපහදු සහ ඒ වගේම ජල පොම්පාගාර සම්පූර්ණම ජලයෙන් යට වෙලා තියෙනවා. ඒක ඇතර මහනුවර නගරයේ තමා මහනුවර මධ්‍යම පළාතේ තමා ලොකුම විශේෂණයක් වගේ වෙලා තියෙන්නේ. මේක අපිට යථා තත්ත්වයට පත් කරගන්න යම් කාලයක් ගත වෙයි. විදුලි අතිසන්ධි වෙලා තියෙනවා. ඒ වගේම දුරකථන සම්බන්ධතාවත් බිඳ වැටිලා තියෙනවා. ඒ වගේම සබරගමුව පළාතෙත් රත්නපුර දිස්ත්‍රික්කයේ ගැටලුවක් වෙලා නැති වුණත් කෑගල්ලේ මාවනැල්ල වගේ ප්‍රදේශ විශාල වශයෙන් බිඳ වැටිලා තියෙනවා ජල සම්පාදනය. ඒ වගේම අනෙකුත් පළාත් ගත්තාම තුරුමැද පළාතේ යම් ප්‍රමාණයක් බිඳ වැටීම් වලට ලක් වෙලා තියෙනවා. ජලයෙන් යට වෙලා තියෙනවා. ඒ වගේම සබරගමුව ඌව පළාතේ මහියංගනය සහ බදුල්ල දිස්ත්‍රික්කයට අපේ තිබුණු ජල සම්පාදන ව්‍යාපෘතිවල පොම්පාගාර වතුරට යට වෙලා තියෙනවා. පොම්ප ක්‍රියා කරන්න බැරි අපහසු තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. යම් ප්‍රමාණයකට තවත් අඩි 7කට 8කට ආසන්න ප්‍රමාණයකට කැලණිගඟේ ජල මට්ටම ඉහළ ගියොත් අපිට අඹතලේ ජල පවිත්‍රාගාරය නිසියාකාරව ක්‍රියා කිරීමේ ගැටලු මතුවෙනවා. එහෙම වුණොත් තමයි ඇත්තටම බස්නාහිර පළාතට කොළඹ නගරයට ජල සැපයුම සම්බන්ධයෙන් අවධානමකට ලක් වෙන්නේ. வெள்ள நீர் உயர்வதால் பல முக்கிய நீர் மூலங்களில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை இயக்க முடியாமல் உள்ளது. இதன் விளைவாக பல மாவட்டங்களில் நீரேற்றுதல் மற்றும் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கண்டி மாவட்டத்தில் உள்ள நீரேந்து நிலையங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் முற்றிலும் நீரில் மூழ்கியுள்ளன. இவற்றை மீளமைக்க கால அவகாசம் தேவைப்படும். மேலும் கேகாலை மற்றும் மாவனெல்ல பகுதிகளிலும் நீர் விநியோக தடங்கல்கள் பதிவாகியுள்ளன. இது மட்டுமல்லாமல் வடமத்திய மாகாணம் சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் உள்ள நீரேந்து நிலையங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விநியோக வலைப்பின்னல் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைவரப்படி மேல் மாகாணம் இதுவரை நீர் விநியோக தடங்களை சந்திக்கவில்லை. இருப்பினும் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளின் எச்சரிக்கையின்படி களனி ஆற்றில் நீர்மட்டம் வேகமாக உயரும் அபாயம் உள்ளது. ஆற்றில் நீர்மட்டம் 7 அடி அதிகரித்தால் அம்பத்தலே நீர் சுத்திகரிப்பு நிலையம் பாரிய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். அத்தகைய நிலை ஏற்பட்டால் கொழும்பு மாநகரிலும் நீர் விநியோக தடங்கள் ஏற்படக்கூடும். எனினும் தடையற்ற சேவையை வழங்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதே நேரம் நாட்டில் நிலவும் பாதகமான காலநிலை காரணமாக வீதிகள் மூடப்பட்டுள்ளமையால் பல பகுதிகளுக்கு எரிபொருள் விநியோகம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு முழுவதும் எரிபொருள் விநியோகம் வழமை போல் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கேகாலை அரநாயக்க அம்பலாங்கந்தை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் 120 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் 20 குழந்தைகளும் அடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மண் சரிவு காரணமாக சிக்கியுள்ளவர்களை மீட்பதில் பெரும் சிரமம் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ள மீட்பு படையினர் மண்ணில் புதையுண்டவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதே நேரம் சீரற்ற வானிலை காரணமாக அலவத்துகொடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட
அங்கும்புர பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அங்கும்புர அலவத்துகொடை வீதியில் உள்ள ரம்புகெல பகுதியில் இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த மண் சரிவில் பலர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த கிராமத்தில் சுமார் 800 குடும்பங்கள் வசித்துள்ளதாகவும் தற்போது பெரும் எண்ணிக்கையிலானோர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று பகல் வரை நிவாரண குழுக்களால் கூட அந்த இடத்தை சென்றடைய முடியவில்லை என கூறப்படுகின்றது. இதே நேரம் வெளிமடை கெப்பட்டிபொல போலீஸ் நிலையத்திற்கு அருகில் பாரிய மண் சரிவு ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெளிமடை நுவரெலியா வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இன்று பகல் வரை 2 சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இருந்து மக்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கண்காணித்துள்ளார். அனுராதபுரம் புத்தளம் வீதியில் உள்ள கலா ஓயா பாலத்தின் அருகில் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் உள்ள பயணிகளை மீட்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடற்படையின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த வீரர்கள் அதிகாலை வேளையில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் விமானப்படையின் தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விசேட அரங்கில் ஜனாதிபதி நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து கலா ஓயா அருகே ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கியது. பேருந்தில் சிக்கியிருந்து 40 பேர் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்களை மீட்கும் நடவடிக்கை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நேரடியாக சென்று காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் ஹெலிகாப்டர்களை அதிகம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி நாட்டில் பல இடங்களில் அனர்த்தங்களில் சிக்கியவர்களை படையினர் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்டனர். Nari, yang ikan kalagan, nari itu matahari. Oh mau ada. Oh minda, tanggalan nih pak. Barangkata. Okay.
இலங்கையில் தற்போது நிலவும் கடுமையான வானிலை, வெள்ளப் பேரழிவு மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களை ஆதரிப்பதற்காக இந்திய அரசு அவசர நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்திய இலங்கை இருநாட்டு நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உடனடி மனிதாபிமான உதவி வழங்குவதை இந்தியா ஆரம்பித்துள்ளது. அதன்படி 80 டன் மருத்துவ மற்றும் சுகாதார நிவாரண பொருட்களுடன் கூடிய சிறப்பு விமானம் இன்று அதிகாலை கொழும்பை வந்தடைந்த நிவாரணப் பொருட்கள் இலங்கை விமானப்படையால் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கப்பட்டன. இலங்கையின் கடுமையான பாதிப்புகளை சமாளிக்க இந்தியா தொடர்ந்து ஆதரவு வழங்க தயார் எனவும் இந்திய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதே நேரம் இந்திய மீட்பு பணிக்குழுவினரும் இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தனர். இதில் 4 பெண்களும் 76 ஆண்களும் அடங்குகின்றனர். மேலும் 4 மோப்ப நாய்களும் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் மீட்கும் நோக்குடன் இந்த குழுவினர் இலங்கைக்கு வந்துள்ளனர். அவர்கள் அனர்த்த நிவாரண உபகரணங்களையும் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் இந்திய அரசினால் இலங்கையின் மீட்பு நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்த் கப்பலில் இருந்து இந்திய செட்டக் ஹெலிகாப்டர் மீட்கும் பணிகளை இன்று மாலை முதல் ஆரம்பித்தது. இதே நேரம் இலங்கையில் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களுடன் இந்தியாவின் 2வது விமானமும் இன்று மாலை கொழும்பை வந்தடைந்துள்ளது. இன்று அதிகாலை இந்திய அரசாங்கமும் மக்களும் வழங்கிய நன்கொடைகளுடன் கூடிய இந்திய விமானம் ஒன்று இலங்கையை வந்தடைந்த நிலையில் தற்போது 2வது விமானமும் நிவாரணப் பொருட்களுடன் நாட்டை வந்தடைந்துள்ளது. இதே நேரம் இலங்கைக்கு உடனடி நிவாரணமாக $2 மில்லியன் ஒதுக்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. டிட்பா சூறாவளியின் கடுமையான பாதிப்புகளிலிருந்து நாடு தொடர்ந்து மீண்டு வருவதால் இலங்கையின் அவசர நிவாரண முயற்சிகளை ஆதரிக்கவே இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். தீவு முழுவதும் உள்ள சமூகங்கள் கனமழை மற்றும் பரவலான வெள்ளத்தால் கடினமான நாட்களை எதிர்கொள்கின்றனர். இந்த நெருக்கடியின் போது இலங்கையுடன் ஒன்றிணைந்து அமெரிக்கா நிற்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுவதற்கான உறுதிப்பாட்டை வாஷிங்டன் உறுதிப்படுத்தியுள்ளதாக தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மாலைதீவு அரசு இலங்கைக்கு $50,000 நிதி உதவி மற்றும் 25,000 டூனா கேன் பெட்டிகளை நன்கொடையாக வழங்க முடிவு செய்துள்ளது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பரவலான பேரழிவிற்கு ஆதரவு வழங்கும் விதமாக இலங்கை மக்களுக்கு மாலைதீவு மக்கள் சார்பாக மனிதாபிமான மற்றும் நிவாரண உதவிகளை வழங்க மாலைதீவு அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது. இந்த நடவடிக்கை அதன் நெருங்கிய அயல் நாடு மற்றும் இலங்கையின் நட்பு மக்களுடன் ஒற்றுமையின் உறுதிப்பாடு என மாலைதீவு வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சிறிய நன்கொடை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பங்களிக்கும் என்று மாலைதீவு நம்புகிறது. அத்துடன் இது இரு நாடுகளுக்கும் அவர்களின் மக்களுக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளப்படும் நெருங்கிய பிணைப்புகளுக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.